குலம் தெரியாமல் போனாலும் குலதெய்வம் தெரியாமல் போகக்கூடாது. குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது. ஏன்னா அவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு வழிபாடு தான் குலதெய்வ வழிபாடு. நம்ம நினைக்கும் போதெல்லாம் நமக்கு ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடிய தெய்வமும் குலதெய்வம் தான். அதனால தான் குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி குடும்பத்தை காக்கக்கூடிய, குலத்தை காக்கக்கூடிய தெய்வமாக குலதெய்வம் இருக்குது. அப்படிப்பட்ட குலதெய்வத்தை இந்த கன்னிராசி அன்பர்கள் எப்படி வழிபாடு செய்யணும், எந்த கிழமையில் வழிபாடு செஞ்சால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும், குலதெய்வம் தெரியாதவங்க எப்படி உங்கள் குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கணும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக பாருங்கள் இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பதிவில் நீங்கள் குலதெய்வத்தை எப்படி வழிபாடு செஞ்சால் நன்மையும் உயர்வையும் பெற முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்களா தான் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் இந்த கன்னிராசி அன்பர்கள். நீங்கள் இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களும் குலதெய்வ வழிபாடை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம். நண்பனை போல ஓடோடி உதவி செய்வாங்க நம்ம குலதெய்வம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாருங்கள், நிறைய பேருக்கு குலதெய்வமே தெரியல. ஏன்னா வேலை விஷயமாகவோ இல்லை வந்து படிக்கிற விஷயமாகவோ வேறு ஊரில் பிறந்த மண்ணை விட்டு வேறு ஊரில் குடி போயிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் பாருங்களேன், குலதெய்வம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நம்மளோட முன்னோர்கள் வந்து குலதெய்வ கதையை சொல்லுவாங்க, குலதெய்வ கோவிலை பற்றின வரலாறு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது குடும்பமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே ரொம்பவும் குறைவாக தான் இருக்குது. இதனால் குடும்ப பெரியவங்களோட அன்பும் இல்லாமல் தான் போகுது. இதனால் ஒரு சிலருக்கெல்லாம் பாருங்கள், குலதெய்வம் தெரியாமலே போயிருக்கும். இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை மாறி போச்சு. இந்த சூழலில் குலதெய்வம் பற்றின விவரம் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இப்போ இருக்குது நிலைமை. மனிதனால் தீராத பிரச்சனையும் மனக்கவலையும் வரும்போது என்ன செய்யலாம் அப்படின்னு தெரியாமல் குழம்பி போய் நிற்போம். அது வந்து நம்ம குலதெய்வ வழிபாட்டால் சரி செய்ய முடியும். குலதெய்வம் தெரிஞ்சவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த பதிவு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறத சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படி பதிவு பண்ணும்போது உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு உங்கள் குலதெய்வ பெயரை கமெண்ட் பண்ணுங்களேன். உங்கள் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளாலும் நீங்கள் நினச்சது நடக்கும், தொட்டது துளுங்கும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்கள் குலதெய்வத்திடம் வந்து நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். குலதெய்வம் தெரியாதவங்க உங்கள் ஜாதக கணிப்பால் குலதெய்வத்தை தெரிஞ்சுக்க முடியுங்க. டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதக கணிப்பால் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து கடைபிடிங்க. எல்லா வகையிலுமே நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. குலதெய்வ வழிபாடை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த கன்னிராசி அன்பர்கள் தங்களோட குலதெய்வ வழிபாட்டை முறையாக செய்து வந்தீங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமையை அதிகரிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் செல்வ வளம் அதிகரிக்க செய்யலாம். சுபகாரியம் எந்த ஒரு தடையும் தாமதமும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும். நிறைய பேருக்கு பாருங்கள், குடும்பத்தில் எப்போ பாரு பிரச்சனை, ஒன்று போனால் ஒன்று, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, கவலைக்கு மேலே கவலை. ஒரு சிலருக்குலாம் குழந்தைங்களோட உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பாதிப்பை கண்டு கவலையாக இருப்பீங்க. அதே போல் திருமணத்தில் தடை இருக்கும். நிறைய பேருக்கு குழந்தை பேரிலும் தடை உண்டாகிருக்கும். சுபகாரிய தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தா, நீங்கள் குலதெய்வத்தை சரியாக முறையாக வழிபாடு செய்யாததுனால. குலதெய்வத்தை முறையாக வழிபாடு செஞ்சால் ஒற்றுமை, செல்வ வளம், சுபகாரியத்தில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கிறது, இது எல்லாமே சிறப்பாக உண்டாகும். கன்னிராசி என்பவர்களுக்கு குலதெய்வம் பெரும்பாலும் பாருங்களேன், உக்கிரமான கிராம தெய்வமாக இருக்கும். கன்னி தெய்வம், கன்னிமார் இந்த மாதிரி இருக்கும். பெரும்பாலும் வைணவ தெய்வமாக அமையும். ஏன்னா சனி பகவான் அருள் சிறப்பாக இருந்துச்சுன்னா குலதெய்வத்தின் அனுகிரகத்தை இந்த கன்னிராசி என்பவர்கள் எப்பவுமே சிறப்பாக பெறலாம். குலதெய்வ வழிபாடு குடும்ப ஒற்றுமை, நம்மளோட பாதுகாப்பு இதுக்கு உறுதி செய்யும். அதுவும் கன்னி வழிபாடு இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு வழிபாடு. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடியவங்க இந்த கன்னிராசிக்காரங்க நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரசியலில் வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கும். நிலப்புலம், சொந்த வீடு அமையும் வாய்ப்பை நீங்கள் உங்கள் குலதெய்வத்தின் அருளால் பெறலாம். பிறந்த தேதியை பொறுத்து கன்னிராசிக்காரங்க தெய்வ காரியங்களில் ஈடுபடலாம். இந்த கன்னி லக்கணக்காரங்க தங்களுடைய குலதெய்வத்தின் மீது பற்று அதிகமாக இருக்கும். அதே போல் ஏதாவது தோஷம் உங்களுக்கு இருந்தால் கூடங்க குலதெய்வ வழிபாட்டின் மூலம் நீங்கள் உங்கள் தோஷத்திலிருந்து விடுபடலாம். இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அவ்வளவு அற்புதமான ஒரு வழிபாடு குலதெய்வ வழிபாடு. கன்னி வழிபாடு பெரும்பாலும் கன்னி பெண்களுக்கு குடும்பத்தில் நமக்கு முன்னாடி பாருங்க, ஏதாவது பெண்கள் இறந்து போயிருப்பாங்க, அவங்களுக்கு தனிப்பட்ட சன்னதி அமைத்து குடும்ப வழக்கப்படி பொங்கலிட்டு வழிபாடு செஞ்சால் இன்னும் நன்மைகளை பெறலாம். இந்த கன்னிராசிக்கு 6, 3, 7, 17
58 இந்த எண்கள் ரொம்பவுமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கன்னிராசிக்காரங்க குடும்ப வழக்கப்படி முன்னோர்களை வணங்குறது, குலதெய்வத்தை கன்னி தெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது. நீங்கள் இந்த குலதெய்வ வழிபாடை புதன்கிழமையில், ஏன்னா உங்கள் ராசி அதிபதி என்ன புதன்கிழமையில் குலதெய்வ வழிபாடை கன்னிராசி அன்பர்கள் செய்து வருவதால் வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெற முடியும். கன்னி லக்கணக்காரங்களுமே குலதெய்வ வழிபாடை புதன்கிழமையில் செய்கிறதுனால ஆரோக்கியம், நீண்ட ஆயுளை பெற முடியும். நீங்கள் புதன்கிழமையிலையும் அமாவாசை பௌர்ணமி தினத்திலையும் குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. எல்லா வகையிலுமே நன்மைகளை பெறுவீங்க. அப்படி குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாதவங்க கண்டிப்பாக வருடத்துக்கு ஒரு முறையாச்சும் உங்கள் குலதெய்வ ஆலயம் சென்று சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக வச்சு வழிபடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், எல்லாமே நடக்கும் நல்லதா. காரியத்தடை விலகும், தொட்டது துலங்கும், நினச்சது சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். இந்த குலதெய்வம் தெரியாதவங்க உங்கள் ஜாதக கணிப்பால் தெரிஞ்சுக்கலாம். இந்த வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்தி பாருங்கள். சனி தோஷத்திலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு உங்கள் குலதெய்வ வழிபாட்டால் இருக்குது. என்ன மாதிரியான பயிற்சி இந்த வருடம் நடக்கும், இந்த பயிற்சியில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சாதகமான பலன்கள் இருக்குது அப்படின்னா அதனால் சந்தோஷப்படலாம். பாதகமான விளைவு ஏற்பட போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த பாதிப்பு ஏற்படாமல் தவிர்க்கலாம் இல்லையா? அதனால தான் இந்த பதிவை முழுசாக பாருங்கள் அப்படின்னு சொன்னோம். ஆத்மகாரகனான சூரியனை நட்சத்திர அதிபதியாக கொண்டிருந்தாலும் 1ஆம் பாதமான சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் தான் ராசிநாதன். 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் ராசிநாதனாக இருப்பார். உத்திரம் 1ஆம் பாதத்துக்காரங்களுக்கு இந்த மே 11 முதல் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வராரு குரு பகவான். வாழ்க்கையில் இந்த காலகட்டம் நன்மை பிறக்கும் ஒரு காலகட்டம். செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். வீடு, வாகனம், நல்ல பெயர், பட்டம், பதவி இதெல்லாம் வரும். ஏன் இழந்து போன சொத்தை கூட மீட்டெடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டாகுது மே மாதத்துலேருந்து. அதாவது குரு பயிற்சியில் இழந்தது எல்லாமே உங்கள் சேர்க்க போகிறீங்க. இதுவரைக்கும் நிறைய நெருக்கடிகளை தாங்கிக்கிட்டு வந்த நீங்களும், தடைப்பட்ட வேலைகளில் தாமதத்தை கண்ட நீங்களும் தடைகளை உடைத்தெறியக்கூடிய ஆற்றலோடு சிறப்பாக செயல்பட போகிறீங்க. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வீங்க. உடல்நிலையிலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். மனநிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். 2, 3, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்துல சஞ்சரித்து வரக்கூடிய குரு பகவான் தொழில் புரிவோருக்கு உழைப்பு அதிகரிப்பார். பணியாளர்களுக்கு பொறுப்பு உணர்த்துவார். வியாபாரிகளுக்கு அக்கறை வருவார். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் வரும். இதன் காரணமாக பாருங்களேன், 10ஆம் இட குரு பதவியை பறிப்பார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா 10ஆம் இட குரு கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்துவார். ஏன்னா முன்னோர்கள் இதை சொல்லி வச்சுருக்காங்க, 10ஆம் இட குரு பதவியை பறிப்பார்னு. நேர்மையாகவும் உண்மையாகவும் உழைச்சா கண்டிப்பாக நல்லது உண்டாகும். நேர்மை இல்லாமலும் உண்மையாக உழைக்கினாலும் கண்டிப்பாக குரு பகவானின் சோதனைக்கு அந்த நபர் ஆளாகுவாங்க. அதனால் சட்டத்துக்கு புறமாக எந்த ஒரு விஷயமும் செய்யாதீங்க. நேர்மையாக கவனமாக உங்களோட பணிகளை செய்யுங்க. குருதான் சஞ்சரிக்கக்கூடிய இடத்தை விட அவர் பார்க்கக்கூடிய இடத்துக்கு பலன் அதிகம். 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 5, 7, 9ஆம் பார்வையாகவும் 3, 5, 7ஆம் இடத்துக்கு மே 11 முதல் குருவின் பார்வை விடுது. இதனால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட சங்கடம் எல்லாம் காணாமல் போகும். நெருக்கடிகள் விலகும். எடுக்கும் முயற்சி எல்லாமே லாபம் நிறைந்ததாக மாறும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுமே பாருங்கள் இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வந்துடும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சிலருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அமையும். திருமண வயது உள்ளவங்களுக்கு மனமலை ஏறும் வாய்ப்பு உண்டாகும். வேலை காரணமாகவோ கருத்து வேறுபாடு காரணமாகவோ பிரிஞ்சிருந்த தம்பதி ஒன்று சேர போகிறீங்க. செஞ்சுட்டு வர தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வருமான உயர்வு ஏற்படும். 2, 3, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 2, 4, 6ஆம் இடத்திற்கு மே 11 குருவின் பார்வை உண்டாகுது. இந்த குரு பார்வை உண்டாகக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் இருந்த குழப்பம், பிரச்சனை விலகி நிம்மதி உண்டாகும். எதிர்பார்த்த பண வருமானம் நல்லாயிருக்கும். பொருளாதார நிலையுமே நல்ல ஒரு உயர்வு உங்களுக்கு வரும். புதுசாக இடம் வாங்குறது, வாகனம் வாங்கக்கூடிய கனவு நனவாகும். உடல் பாதிப்பு விலகுது. வேலை தேடினவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்பும் கிடைக்குது. தொழில், வியாபாரம், வேலையில் ஏற்பட்ட போட்டி, எதிர்ப்பு இதெல்லாம் விலகும். நோய் நொடியாகலும் இழுப்பறியாக இருந்த வழக்குமே வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். அதே போல் இந்த பெரும்பாலும் உங்களுக்கு இந்த பயிற்சியில் சாதகமான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. கவனம், முன்னெச்சரிக்கை செயல்பட்டால் நிச்சயமாக எல்லாமே நல்லதாக இருக்கும். பெரும்பாலும் கவனமாக இருக்கிறத விட சட்டத்துக்கு புறமாக எந்த ஒரு விஷயமும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா கூட இருக்கிறவங்க பேராசையை தூண்டி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்பி நீங்கள் செயல்பட்டால் பின்னடைவு ஏற்பட்டுருங்க. சட்டத்துக்கு புறமாக செய்யாதீங்க. முடிஞ்சளவுக்கு கோவப்படாதீங்க. நிதானமாக கரெக்டாக உங்களோட பணிகளை செய்யுங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். இந்த கன்னிராசி என்பர்கள் குலதெய்வ வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டால் வரக்கூடிய நன்மைகளையும் நீங்கள் இப்போ இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன நேயர்களே,
இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.